சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதிமான்களின் கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதம் 112:9 அங்கு சொல்லப்படுகிறது, வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்கள், நல் மனதோடு ஏழைகளுக்கு உதவி செய்யும் நீதிமான்கள் இருக்கிறார்கள். அந்த கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏனென்றால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நன்மை செய்கிற இருதயம், தாராளமாய் கொடுக்கிற இருதயம், அந்த இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். அந்த இருதயத்திலே ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், கௌரவத்தை கொடுக்கிறார். எங்கள் கர்த்தரால் அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய நீதி நித்திய நீதியாய் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீதிமான் நித்திய கருணை உள்ளவன். அது எப்படி வருகிறது என்றால், கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுகிற போது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிக்குரிய ஜீவியம் செய்கிறவனுடைய அங்கு வீடு, அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 2:1 அன்னாளுடைய ஜெபத்துக்கு அங்கு பதில் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிள்ளை செல்வத்தை அவள் கேட்டிருந்தால் அதை அங்கு ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தபடியால் அவள் நன்றியால் துதித்தாள். அது மட்டுமல்ல, கர்த்தரை நோக்கி, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் நிந்தியை மாற்றி அமைத்தார் என்று சொல்லி அவள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது, சொல்லித் தருகிறது, நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், 2 சாமுவேல் 22:3 தாவீது சவுல் கையுக்கு சத்துருவின் கையுக்கும் நீக்கலாவிக்கு அங்கு விடுவித்த போது தாவீதுக்கு அங்கு சொல்லுகிறார், கர்த்தர் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர், என்னை வல்லடிக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அங்கு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் நீதிமானாய் இருந்தபடியார், தேவனுடைய நீதி அவனுக்குள்ளே இருந்தபடியார் அவனுடைய நீதிமானின் கொம்பு உயர்த்தப்படும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 89:17 நீரே அவர்கள் பலத்தில் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், மீகா 4:13 அங்கு கர்த்தர் அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் இன்றைக்கு எங்களுக்கும் வாக்களிக்கிறார். எப்படி என்றால், சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன் என்று வாக்களிக்கிறார். பாருங்கள், நீதிமானின் கொம்பு, சீயோன் குமாரத்தின் கொம்புகளை கர்த்தர் இரும்பாக்கின போது அங்கு அவர்கள் அந்த சத்துருக்களை மேற்கொள்ள அவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு வழியாய் வருகிற சத்துருவை 7 வழியாய் எங்கள் கர்த்தர் ஓடச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீதிமானின் கரங்கள் சத்துருவின் விடரியை பதம் வாக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சத்துருக்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஏனென்றால் எங்கள் தேவனாலே நாங்கள் நீதிமான் என்ற பட்டத்தை பெற்றதினால் அவராலே எங்களுடைய வீடுகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய நாடுகள் அங்கு உயர்த்தப்படும். ஏனென்றால் அவராலே காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்படும். எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நன்மைக்கு அவர் பெயர் போனவர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த மனுஷனின் நன்மை செய்வார்கள், ஆனால் சிறு சிறு நன்மைகள் செய்வார்கள். ஆனால் எங்கள் இயேசு கிறிஸ்துவோ அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளையும் வல்லமைகளையும் அங்கு
செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் தன்னுடைய வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு நாமத்திலே நாங்கள் சத்துருக்களை ஜெயிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சர்ப்பங்களையும் திகழ்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியவர்களா இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் உலகமே கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகமே தேவ கோபத்தினால் நிறைந்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த நீதி அங்கு முளைத்தெழும்பும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாருங்கள், சங்கீதம் 27:6 சொல்லப்படுகிறது, சத்துருக்களுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே இருக்கிறபடியா அந்த நீதி நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்கள், நாங்கள் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணும் போது என்ன நடக்கிறது? அங்கு சத்துருக்களை மேற்கொள்ற அதிகாரம் எங்களுக்கு அதிகமாய் வருகிறது. ஏனென்றால் அவரை துதிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது, அவருடைய நீதி எங்களுக்குள்ளே வருவதால் நாங்கள் நீதிமான் என்ற பட்டத்தை பெறுவதனால் எங்களுடைய வீடு குடும்பம் அங்கு உயர்த்தப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் தேவன் தடைகளை கூட நீக்கி விடுவார். எங்களுக்கு முன்பாக சென்று, அவருடைய சமூகம் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 49:11 நாங்க பார்க்கிறோம், என் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். பாருங்கள், எவ்வளவு மலையாய் இருந்தாலும், மலையான பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது வியாதியாய் இருந்தாலும் அவர் அதை அங்கு வழியாக்கி அங்கு அந்த பாதையிலே உங்களை உயர்த்துவார். அவன் சோதனைகளை நீடிக்க விட மாட்டார். ஏனென்றால் அவர் எங்கள் தேவன், அவர் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் வல்லவரும் நல்லவரும் போதுமானவரும் எதையும் செய்ய தகுதி படைத்தவரும் அங்கு சிலுவையிலே எங்களுக்காக அந்த ஜெயத்தை எடுத்து தந்தவர். நாங்களும் அவரோடு சேர்ந்து இணைந்து இசைந்து செயல்படும் போது நிச்சயமாகவே இந்த தேசத்து ஒரு மாற்றங்களும் மாறுதலும் விடுதலையும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாருங்கள், சங்கீதம் 75:10 துன்மாக்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவே, நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், தீயவர்கள் தீங்கு செய்கிறவர்கள் அங்கு எழுவதில்லை, எழுந்தாலும் அவர்கள் விழுந்து விடுவார்கள். ஆனால் நீதிமான் தாழ்த்தப்படும் போது அவன் உயர்த்தப்படுவதற்கே அந்த தாழ்த்தப்படுகிற நிலைமை வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒரு வல்லமை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு நீதியின் தேவன் இருந்தால் மகிமையாய் அங்கு நாங்கள் வெற்றி சிறக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எங்களை விடுவிக்க வேண்டுமென்றால், எங்களை அங்கு நடத்த வேண்டுமென்றால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் எங்களுடைய சிந்தையை நாங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் அங்கு நீதிமானின் கொம்பை அவர் உயர்த்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நாங்க பார்ப்போம். தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். இங்கு உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 132:17-18 சொல்லப்படுகிறது, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ
அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் தாவீதை விசேஷமாய் அறிவித்து, தாவீதின் சந்ததியிலே எங்கள் இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததியில நீங்களும் நானும் இன்றைக்கு சேரும் போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், நீதிமான் என்ற பட்டமுள்ள சந்ததியாய் நாங்கள் வாழ, எங்கள் குடும்பம் எங்கள் சந்ததி வாழ எங்களுக்கு ஒரு வழி திறந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் தாம் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி நமக்கு கிரீடத்தை சூட்டுவார் என்று சொல்லி, நம்முடைய கொம்புகள் செழிப்பாய் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்க தாவீதின் மரபு வழியிலே வந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் செய்த கிருபையினாலே கிரிகைகளை நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு சங்கீதம் 92:10 சொல்லப்படுகிறது, காண்டா மிருகத்தின் கொம்பு உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருங்களின் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லி, இந்த புது எண்ணெய் இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவி என்ற பரலோகத்தில் இருந்து வந்த அந்த புது எண்ணெய், அந்த எண்ணெயை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே அங்கு நிலைப்படுத்தி கொண்டு வருவோமாய் இருந்தால், அந்த எண்ணெயை நாங்கள் பூசிக்கொண்டு வருவோமாய் இருந்தால், அந்த எண்ணெயில் இருந்து எங்களுக்கு ஒரு அபிஷேகம், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம் இரட்சணிய கொம்பு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இரட்சணிய கொம்பு இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்து இரட்சணியமாய் இரட்சகராய் எங்களுக்கு வந்திருக்கிறார். ஏனென்னா அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்காக அங்கு சிலுவையிலே ஜெயித்த தேவன். ஏனென்றால் அவருக்கு எந்தவித பாவமும் இல்லை. அவர் பரத்தில் இருந்து வந்தவர், அவருக்கு பாவம் இல்லை. நாங்கள் மனிதர்களோ ஆதாம் ஏவாள் வீட்டிலே அந்த பாவம் எங்களுக்கு உட்புகுந்தது. அந்த பாவத்தின் தொடர் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு யுத்தங்களும் அங்கு கரைப்பட்ட உலகமும் வேதனைப்பட்ட உலகமும் வியாதிப்பட்ட உலகமாய் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வர வேண்டும். அதனால் நீங்கள் இந்த இரட்சணிய கொம்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரட்சணிய கொம்பு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் வழியாகத்தான் நீங்க போக பரலோகம் சென்றடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவருடைய ரட்சிப்பினாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறதற்கு, கர்த்தருக்குள் எங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு வழிகளை திறந்து, பாதைகளை திறந்து, மனுஷர்களை திறந்து தந்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும் போது அவருடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தான் மெய்யான ஒளியாய் எங்களுக்கு இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம், பலிபீட கொம்பை நாங்கள் கொம்பாயும் இருக்கிறார். ஏனென்றால் அன்றைய பழைய ஏற்பாட்டிலே பலிபீட கொம்புகள் மேலே அங்கு இரக்கம் செய்யப்பட்டது போல இன்றைக்கும் எங்களுக்கு அங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுக்கு இரக்கம் உண்டானது. ஏனென்றால் இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே நாங்கள் இரக்கம் உள்ளவர்களா என்றென்றும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆதியிலே வானத்தையும் பூமியை உருவாக்கி வெளிச்சம் உண்டா கடவதென்று சொன்னார். அங்கு வெளிச்சத்தை அதுவர் வெவ்வேறாய் பிரித்தது போல இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே உலக கரைகள், வேதனைகள், சண்டைகள், யுத்தங்கள் இவைகளில் இருந்து விடுபட இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறார். எங்கள் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே நாங்கள் மறைந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய முகம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் மறைந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம்.
ஆகவே இன்றைய நாட்களில் எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒரு தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினது போல எங்களுக்கும் ஒரு கொம்பை ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த இரட்சணிய கொம்பை முளைக்க பண்ணி எங்களுக்கு அதில் இருந்து ஒரு விடுதலையை தந்து இன்றைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்களை நீதிமானாக்கி வைத்திருக்கிறார். எங்களை பரிசுத்தவான்களாகி மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய சத்தியவான்கள் எங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே இரக்கத்தின் மேல நாங்கள் இரக்கம் பெற வேண்டுமான இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவராலே தான் இன்றைக்கு இனிமேல் பாதுகாப்பு, இன்றைக்கும் பாதுகாப்பு, இனிமேலும் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நீங்கள் பெற அவரண்டையிலே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டும் அல்லவா? நீங்கள் அங்கு பாருங்கள், முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனத்தை திரும்பவுமாய் வாசிப்போம். சங்கீதம் 112:9 வாரி இழைத்தான், ஏழிகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று சொல்லி அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நீங்களும் நானும் மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஊடாக நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் அவருக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்துக்குள் எங்கள் முகங்களை அங்கு புதைத்து அங்கு எங்களை கழுவிக்கொள்ள வேண்டும், முழுமையாக்கி கொள்ள வேண்டும், பரிபூர்ணமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 100% மனிதனாயும் வந்தார், 100% ஆவியாயும் இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எந்த இடத்துல நெருக்கமான இடத்தா இருந்தான, ஒடுக்கமான இடமா இருந்தான, அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களை விடுவித்து விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பாராக. ஏனென்றால் உங்கள் வியாதியிலே நீங்கள் ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், கஷ்டத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், சில வேளைகளை வறுமையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வேதனையை எல்லாவற்றில் இருந்தும் ஒரு முடிவை கொண்டு வர எங்கள் ஆண்டவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். எந்த அதிகாரியும் ஒரு கொஞ்ச நேர இரக்கத்தை தான் செய்ய முடியும். ஆனால் வாழ்நாள் முழுத்தும் எங்களுக்கு இரக்கத்தை தரவும், தன்னுடைய கிருபையை ஊற்றவும், அன்பை ஊற்றவும் இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதுமானவர். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றிய நாளே அப்பா ஆண்டவரே, தகப்பனே, நீதிமானின் கொம்பு உயர்த்தப்படும் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, உம்முடைய இரட்சணிய கொம்பு உயர்ந்தபடியா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே உயர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, அன்றைக்கு பலிபீட கொம்பில இரக்கம் காண்பித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவாய் எங்களுக்காய் அடிக்கப்பட்டு அந்த இரக்கத்தை எங்களுக்கு காட்டினீர். அது கிருபையாய் எங்களுக்கு இன்று வரை கிரிய செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சங்கம வானொலியிலே சுயனா மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அங்கு ஊழியன் சார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய எந்த பிரச்சனையும் அவர் தீர்க்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஆற்ற வல்லவராயிருக்கிறார். ஆறுதல் படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாத காரியத்தை நீங்க இந்த ஆண்டவரிடத்திலே சொல்லி பாருங்க, நிச்சயமாகவே அவர் அந்த இரக்கத்தை உங்களுக்கு தந்தள்ளுவார். ஆமேன், அல்லேலூயா. சகல துதிகன மகிமையும் அவருக்குரியது, அவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.